இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 18/5/2026 மே மாதத்திலே திங்கட்கிழமை, ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்திலே 4ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருதுவிலே இளவேனி காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே இருக்கிறோம். இன்றைய நாளிலே சந்திரனை தரிசிப்பது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், மனம், ஆயுள் போன்றவற்றையெல்லாம் அதிகப்படுத்தும். சிவபெருமானின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் ஒருங்கே பெறக்கூடியது இந்த சந்திர தரிசனத்தை தருவதனால். அதனால இன்னைக்கு சந்திரனை பார்ப்பது ரொம்ப நல்லது. துதியை என்கிற திதியானது மாலை 9:19 வரை இருக்கும். பின்பு திருதியை என்று 3வது திதி வந்துவிடும். ரோகிணி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இன்னைக்கு ரிஷபராசியிலே இருப்பார் மாலை 2:23 வரை. பின்பு மிருகசீஷம் என்கிற செவ்வாயின் சாரத்துடைய விஷயத்துக்குள்ள சந்திரன் பகவான் சென்று விடுவார். 9:30 10:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், 7:30 8:30 மணி வரைக்கும் சாயங்காலம் நல்ல நேரம், 7:30 9 ராவுகாலம், 1:30 குளிகை நேரம், 10:12 இன்றைக்கு யமகண்டம். கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரத்தை கொண்டு இன்னைக்கு செல்வது நல்லது. ரிஷப லாக்னத்திலே 4 நாழிகை 18 வினாழிகள் என்று சூரிய பகவான் இருக்கிறார். 5:53 சூரியன் உதயத்துமாயிடுவார். விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் உண்டு. இன்றைக்கு நாளிலே சூரியனும் புதனும் அமர்ந்து ரிஷப ராசியிலும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்து கொள்கிறார். புதனும் குருவும் ஒரு மிதுன ராசி, சிம்ம ராசியிலே கேது, கும்ப ராசியிலே ராகு, சனி பகவான் மீன ராசியிலும், செவ்வாய் தனித்து ஆட்சியிலே அமரக்கூடியதான மேஷ ராசியாக இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு பலனை பார்க்க போகிறோம், வாருங்கள். ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் உங்க ராசிக்குள்ளறைய சந்திர பகவான் உச்சத்துல வர மனசுல கொஞ்சம் அளவாயும், எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கோவப்படும். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிடுங்க. அடுத்தவனை எடுத்து பேசிட்டு நம்ம திருப்பி என்ன வாங்கிறது, நம்ம வாங்கி கட்டிக்கணும்னு ஒன்று வாங்கியிருக்கல, அதனால கொஞ்சம் பார்த்து பேசிட்டீங்கன்னா சரியா போடும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்க கரெக்டாக எதிர்பாருங்க. அது சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆகும்போது உங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாகிடும். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 8 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே முருகனை வழிபடுங்கள். வாழ்க வளம்.